உள்ளவர்கள் வணக்கம். நான் ராமச்சந்திரன் துரை, மறைமலை நகர் நகராட்சி விளையாட்டு திடலிருந்து மே 18 இன எழுச்சி மாநாட்டுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மேடைகள் போடப்பட்டுருக்கு. ஒளி விளக்கு, மின்மொழி விளக்கு, ஒளிபெருக்கி எல்லாம் வைக்கப்பட்டுருக்கு. இப்போது ஒரு முக்கியமான செய்தி. நிழல் கதாநாயகர்கள் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நிழல் கதாநாயகர்களுக்கு வசனம் எழுதி தர வசனகர்த்தா, பாடல் ஏற்றித்தர கவிஞர்கள், பின்னணி இசை கோர்வை செய்கிற இசையமைப்பாளர்கள், ஒளிப்பட கருவி ஒளிப்பதிவாளர், கேமராமேன், இயக்குனர் எழுதிய வசனங்கள், இயக்குனர் இயக்குகிற விதம், அதுக்கு ஆடை வடிவமைப்பு, அதுக்கு பின்னணி குரல் அமைப்பு, இதில் துணை நடிகர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு நபரை துதிபாடி தலையை உச்சத்துக்கு கொண்டு போய் அவரை துதிபாடுற ஒரு அற்பத்தனமான நிழல் கதாநாயக வடிவமைப்பு கட்டமைப்பு திரைப்படத்துறையில் நடந்துகிட்ருக்கு. அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ஒரு திரைப்படத்தில் நடிப்பவர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்டவர் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு மக்கள் வெக்கி தலை குனியணும். அதுக்கு அவர் தகுதி வாய்ந்தவரா அப்படின்னு 15-16 வருஷமாக மக்களுடைய அனைத்து போராட்டத்துக்கு, அனைத்து பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நின்னது போல் இந்த திரைப்பட நடிகர் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு நின்னாருன்னு வரலாறு காட்டுங்க பார்ப்போம். கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்துலேயே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு எவ்வளோ தரங்கெட்டு போய்கிட்டு இருக்குங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் இன்னும் அடிப்படை அரசியலை நாங்கள் இன்னும் போதிக்கலை. ஒரு தனி அரசியல் கட்சி அரசியலை போதிப்பதற்காகத்தான் துவங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால், அடிப்படையில் அரசியல் என்றால் என்ன என்பதை பள்ளி கல்வி, நம்மளுடைய சுற்றத்தார்கள், செய்தி ஊடகங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு சரிவர சொல்லணும். ஆனால் இங்கே அது அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் போடுறதான் செய்தி, நான் கொடுக்கறத பாடம், இது நீ படித்து தருதலையாக தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தரங்கட்ட வாழ்க்கையை தான் இந்த அரசாங்கம் நமக்கு கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிழல் கதாநாயகர்கள் கொண்டாடப்படும் போது உண்மையான நிஜ கதாநாயகர்கள் களத்தில் இறங்கி வீரச்சாவை தழுவின மாவீரர்கள், மறவர்கள், உண்மையான ஆயுதங்களை ஏந்தி தன் நிலத்தின் விடுதலைக்காக போராடிய போராளிகளை இந்த மக்கள் மறந்துடுவாங்க. இந்த திரைக்கவர்ச்சிக்கு முன்னாடி உண்மையான மாவீரர்கள் மறைக்கப்பட்டுடுறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய கதிரவனை ஒரு கரிய மேகம் மறைக்கும்போது புவியெங்கும் இருள் சூழ்கிறதோ, அதுபோல் இந்த திரைக்கவர்ச்சிங்கிற இந்த கரிய மேகம் இந்த கதிரவன் என்கிற மாவீரர்களை சூழும்போது பூமியெல்லாம் இருட்டு போயிடுது. அப்படி இருட்டி போனதுனால உண்மையான போராளிகள், உண்மையான கதாநாயகர்கள், களப்போராளிகள் யாருன்னு தெரியாத என் மக்களுக்கு அவர்கள் யாருங்கிறத நாங்கள் காட்ட விரும்புகிறோம். என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பதாகையில் மாவீரர்கள் இன்னும் பதாகை நிறுவப்படலை. எந்த ஒரு கட்சியாவது, அரசியல் கட்சியாவது தன்னுடைய உரிமைக்காக போராடிய மாவீரர்களை பதாகையில் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் பார்வையில் முன்னிறுத்தி அறிமுகம் செய்திருக்கா? செய்யாது. ஏன்னா அவர்கள் முகத்தை தான் இங்கே பிராண்டு மாதிரி காட்டுவாங்க, அவர்கள் முகத்தை தான் பிராண்டாக்குவாங்க. இதில் ஒரு 15 பதாகை இந்த பக்கம் அடுக்கி வச்சுருக்கு, இதுலேயும் அது போல் அடுக்கியிருக்கு. இது எல்லாமே நிறுவும் போது யார் இங்கே நிறுவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். லெப்டினன்ட் கர்னல் வீரமைந்தன் வீரச்சாவு அடைந்த நாள் 2000 ஆண்டில் பிப்ரவரி 13ஆம் தேதி. 2ஆம் லெப்டினன்ட் கதிர்மொழி தமிழரசன் செனிதா சகோதரி, முத்துவேல் சிவகலா, பூவிழி இன்மொழி. அதாவது புலிகளுக்கு ஒரே பேர் வச்சு அழைக்க முடியாது. அவர்களுடைய இடத்திற்கேற்ப, அவர்களுடைய சூழலுக்கேற்ப, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளுக்கு ஏற்ப பெயர்கள் மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்ட பேர் தான் இது நீங்கள் பார்க்குறீங்க. ஈழத்தில் வீரச்சாவு தழுவிய மாவீரர்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் சாமானிய தமிழ் மக்களுக்கும் நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். இந்த மே 18 தமிழர்களை நாங்கள் வீழ்த்தி விட்டோம், கொத்து குண்டு போட்டு வீழ்த்தி விட்டோம். இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, இங்கே எல்லோரும் குடியேறுங்க,
நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆபத்தான பகுதி, அதனால் இங்கே வந்து குடியேறுங்கன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான் சிங்கள நாய், இன துரோகி. அந்த இடத்துக்கு தமிழர்களை கூட்டம் கூட்டமாக வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே கொத்து குண்டு போட்டு பாஸ்பரஸ் குண்டு போட்டு கொன்னான். கருவில் இருக்க குழந்தை கொண்டு. அதாவது நம்ப வச்சு கழுத்தறுத்த நம்பிக்கை துரோகி சிங்கள நாய் நடிகர் விஜய்க்கு எதுக்கடா ட்விட்டு போட்டு வாழ்த்து சொல்கிற? அப்போ நடிகர் விஜய்க்கும் சிங்களவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மான தமிழர்களா நீங்களாம்? நடிகர் விஜய்க்கு சிங்களவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழர்களை கொன்று ஒழிச்ச காங்கிரஸை தன்னுடைய கட்சியில் கூட்டணி சேர்த்த விஜய்க்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏண்டா மானம் கெட்டு போயிட்டேடா. உங்கள் ஒப்பம் கழுத்தை அறுத்து உங்கள் அம்மா கழுத்தை அறுத்து கொண்ட போது அந்த கழுத்தை அறுத்தவனை கைபிடிச்சு இவர்தான் என்னுடைய கூட்டாளி அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரா? அதான் சொல்கிறாருல அண்ணன் சீமான், இந்த மானங்கெட்ட கூட்டத்துக்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கேங்கிற மாதிரி. கொஞ்சமாச்சு வெக்க மானம் சூடு சொரணம் இருக்குது. சினிமாவில் நடிக்கிறவன் உனக்கு தலைவன், உனக்காக போராடினவன், உன்னுடைய நீர் வளம், நில வளம், காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், இது எல்லாத்துக்காகவும் போராடின ஒருத்தவன் உனக்கு எதிரி. அவனை நீங்கள் எள்ளி நகையாடுவீங்க, அவனை கிண்டல் பண்ணுவீங்க, ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு சீமாலாம் எனக்கு இப்படி எனக்கு அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருப்பீங்க. ஏண்டா உனக்கு உங்கள் அப்பா வந்துட்டு நல்ல சோறு போட்டானா? தினமும் நல்ல சோறு தான் திங்கிறியா, இல்லை ரேஷன் அரிசியில் சோறு தின்னுட்டுருக்கியா? முதல்ல எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிங்கடா. எங்கள் தளபதி ஏன்னா சினிமாவில் நடித்தவன் உனக்கு எப்பறம் தளபதி? எந்த படைக்கு தளபதி? சினிமாவில் நடித்தவன் எந்த படைக்கு தளபதி சொல்லு பார்ப்போம். காதல் படம் நடிச்சிருக்காங்க, நகைச்சுவை படம் நடிச்சிருக்காங்க, குடும்ப படம் நடிச்சிருக்காங்க, சண்டை காட்சி நிறைந்த படம் நடிச்சிருக்கிறாங்க. இதில் எந்த இடத்துல அவர் தளபதியாக நின்னார்? பேர் வச்சுக்கிறது, அடைமொழியில் பேர் வச்சுக்கிறது தளபதின்னு. அவர் அப்புறம் தலைவராக ஏற்றுக்கிறீங்க. இப்போ உண்மையை சொல்லு, அவர் தலைவராக தளபதியா? ஏதாவது அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது தமிழன கூட்டங்கிறதுக்கு இதை விட சான்று எதுவும் கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தை அறிவார்ந்த ஒரு கூட்டமாக மீண்டும் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி பார்ப்பீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க இந்த மாநாட்டு திடலில் நாளைக்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்ப்பீங்க. என்னடா இவங்க தேர்தலில் பின்னோக்கி சென்றும் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கேங்கிறத பார்ப்பீங்க. ஒரு புரட்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்பீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தியில் பார்ப்பீங்க. உங்கள் தலைவனை பேப்பர் வாக்காமல் எங்கள் அண்ணன் சீமானை போல் உணர்விலிருந்து மனசிலிருந்து எடுத்து பேச சொல்கிற பார்ப்போம். அதாவது ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி படிக்கிற ஒரு திரைப்பட கதாநாயகன், நிழல் கதாநாயகன், அற்ப நடிகன், நாட்டையாள தகுதியாக கொடுத்த இந்த புத்தியை எதை வச்சு சரி பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு என் சொந்தங்க மேலே, என் ரத்த சொந்தங்கள் மேலே ஆதங்கமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே என் சொந்தங்களை வந்துட்டு நாம் தானே சரி பண்ணி நல்வழிப்படுத்தணுங்கிற பொறுப்பு கடமை இருக்குங்கிறத உணர்ந்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கேவலத்துக்கு இந்த விஜய் கட்சிக்காரனுங்களாம் நாம் தமிழர் கட்சியினுடைய பதிவுகளுக்கு கீழே கருத்துரை பகுதியில் வந்து கெட்ட வார்த்தையாக எழுதுகிறான். பெற்ற தாயையும் கூட பிறந்த சகோதரிகளையும் இழிவுபடுத்தி எழுதுகிறான். உங்களுக்குலாம் அம்மா இல்லையா, சகோதரி இல்லையா? உண்மையாலுமே உங்கள் அம்மாலாம் வந்து நல்லா தான் சொல்லி வளர்த்தாங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் பாட்டு இதில் வேறு போலி ஐடி வச்சுட்டு வரீங்க, டூப்ளிகேட்டு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஏசுறீங்க. ஏண்டா நீங்கள்லாம் பேசுவீங்கன்னு சொல்லியாடா? அதாவது எங்கள் இனத்தை சார்ந்த நீயே வந்து எங்களெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுவேன்னு சொல்லி தெரிஞ்சாடா நாங்கள் இந்த களத்துக்கு வந்தோம். எங்கள் இனத்தை எப்படியாவது அரசியல் படுத்தி, அறம் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன? எங்கள் அண்ணன் சொல்லுவார், நம்ம இனத்தில் மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா திராவிடர்களை ஆள விட்டது. அவர்கள் செய்த கொடுமையால் நமக்கு ஏர்ந்த இழப்பீடு என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் பசி, பஞ்ச, ஊழல், லஞ்ச, கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது எல்லாத்தையும் ஒழித்து நம்ம மீட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த அறமற்ற தற்கூரி கூட்டம் இந்த மாதிரி கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கும் போது, ஏண்டா நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களே இந்த நாட்டில் வாழணுமா வேணாமாடா? நல்ல சோறு திங்கணுமா இல்லையாடா? நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு. இயற்கை வேளாண் முறையில் விளைநிலங்களை பக்குவப்படுத்தி விதைச்சி விளைவிச்சு அறுவடை பண்ணி மக்களுக்கு கொடுக்கணுன்றதே எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு. உங்கள் தலைவர் உங்கள் தளபதி, சினிமா நடிகன், இன்றைய முதலமைச்சர்
இதை எடுத்து பேசுவாரா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. 10 ஆண்டு பசுமை திட்ட பல கோடி பனைத்திட்டன்னு எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு. உங்கள் தலைவர் சொல்லுவாரா? ஏன்டா இப்படி தரங்கட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய மலைக்குன்றுகளை வெட்டி வீழ்த்தப்பட்டுருக்கு. நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் மலைகள் வெட்டப்படுது. அதை தடுக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்கள் பார்ப்போம். உன்னால் எதை ஒன்று உருவாக்க முடியாத அதை அழிக்கிற தகுதி உரிமை உனக்கு யார் கொடுத்தாங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? மலைக்குன்று அழிச்சிட்டா மீண்டும் அதை வந்து நம்ம உருவாக்க முடியாது. மழை நீரை தடுத்து மழை நீரை வந்துட்டு அணை கட்டி குளம் வெட்டி தேக்கி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகலாம். மரங்களை நட்டு வளர்த்துட்டு போகலாம். மலைக்குன்றுகளை அழித்தா எப்படி நீ ஒரு புதிய மலைக்குன்றை உருவாக்க முடியும்? குப்பைக்காடாக உருவாக்கி வச்சுருக்கிறான். குப்பைக்காடு பள்ளிக்கரணை ஏரியில் ஒரு மலையளவுக்கு குப்பையை உருவாக்கி வச்சுருக்கான். இதுதான் திராவிட செஞ்ச சாதனை. அந்த சாதனையோடு, அதாவது திமுக தீய சக்தின்னு சொல்லிவிட்டு அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த தீய சக்தியோடையே ஆட்சி அமைச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலை தமிழ்நாடு என்றைக்குமே பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு கேவலங்கட்ட அரசியல் கட்சியை தமிழ்நாடு என்றைக்குமே பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. களி முத்திருச்சின்றது இதான். அதனால் இதிலிருந்து நம்ம விடுபடணும், மாறணும், மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவுகளை பாருங்கள். நீங்கள் முதல்ல அரசியல் படுங்க. உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அரசியலை கடத்துங்க. அரசியல்னால் என்ன, எப்படி நமக்கு வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம் அத்தியாவசியமோ அதுபோல் அரசியலும் அதனுடைய பட்டியலில் அத்தியாவசியம்தான். அதனால் அரசியலை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை உரிமையோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு மேலே வரணும் அப்படின்னாக்க அரசியலை தெரிஞ்சுக்கிங்க. எங்கள் அண்ணன் சீமான் வந்து இந்த இடத்துல இது சொல்லி ஆகணும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு புத்தகம் இருக்குது. 1000 கணக்கில் அச்சடித்து வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். தலைமை அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு புத்தகம் வந்து 500 ரூபா. அதாவது நீங்கள் எத்தனையோ புத்தகங்கள் வாங்கி படிப்பீங்க இல்லையா, அது அந்த புத்தகத்திலலாம் இல்லாத கருத்து எங்களுடைய கொள்கை வரைவு, ஆட்சி வரைவு அந்த திட்டத்தில் நாங்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆட்சி வரைவை நீங்கள் வாங்கி படிங்க. அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயனளிக்கும்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீர்நிலைகளை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும், நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இப்போ நடைமுறையில் இருக்க ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அல்லது அதை நடைமுறைப்படுத்தலைனாக்கா அது நீங்கள் உங்களுடைய தரப்புலேருந்து உங்களுடைய கைபேசி இருக்குது, ஊடகம் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கேள்வி எழுப்பலாம். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பேர்லேயே இருக்கும், மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அந்த ஊடகத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி என்பது, மக்களுக்கு நல்லது செய்கிற அரசியல் கட்சி என்பது இது போன்ற நீர்நிலைகளை இப்படி கட்டமைக்கணும், இதை கட்டமைக்கிறதுக்கு இத்தனை நாட்கள் தான் எடுத்துக்கும், அதன் மூலிமா இங்கே இந்த ஊரில் இவ்வளோ டிஎம்சி மழை பெய்யுது, இவ்வளோ தண்ணி தேக்க முடியும், இவ்வளோ தண்ணி தேக்கினாக்கா வீட்டுக்கு வீடு காசுக்கு இல்லாமல் இலவசமாக தூய குடிநீரை கொடுக்க முடியும். அது வீட்டுக்கு உள்ளார கொடுக்கணும். சாக்கடை ஓரத்தில் வெளியில் குழாய் போட்டு குடை வச்சு பிடிக்கணுன்ற அவசியம் இருக்காது. முதலமைச்சர் மனைவிலாம் வந்துட்டு குடை வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்களா வீதியில்? ஏன் முதலமைச்சர் நியமனம் சரி அக்கா தங்கச்சி ஏன் குடை வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க? அப்போ இந்த நிலைமையை மாறணும். இதுக்கு பேர் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அரசியலை தெரிஞ்சுக்கணும். அந்த அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு புத்தகத்தை என்னுடைய இந்த கருத்துரை பகுதியில் நான் என்னுடைய தொடர்பு எண்ணை போடுறேன். அதுக்கு தொடர்பு கொண்டு பகிரியில் எழுதி அனுப்பினாலும் சரி, இல்லை அழைச்சி பேசினாலும் சரி, உங்களுடைய முகவரி கொடுத்தீங்கன்னா தலைமையிலிருந்து பணத்தை செலுத்தினது பிறகு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் எத்தனையோ புத்தகங்கள் வாங்குறீங்கல்ல, எவ்வளோ வரலாற்று ஆவணங்கள் புத்தகங்களை வாங்குறீங்க இல்லையா, இலக்கியங்கள் வாங்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்குறது போல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. படிக்கிறதுக்கு தான், உங்கள் அறிவை மேம்படுத்திக்க. ஒரு அரசியல் என்றால் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு அரசியல் கட்சி இருந்தால் என்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இல்லையா, அதில் இது ஒரு செலவை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் என்னுடைய கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. வேறு ஏதாவது மேற்கொண்டு பேசணும்னா என்னுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் பார்க்குற உறவுகள் நமக்கு வந்து இந்த முக்கியமாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது பண்ணுறது மூலிமா நாம் இன்னும் எத்தனை பேர் வந்து இணைஞ்சு நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். 10,000 பேர் பார்க்குறாங்க இந்த காணொலியை, ஆனால் 1000 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலை. அது பார்த்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல. நம்ம உறவுகள் தானா இல்லை நம்ம எதிரிகளும் பார்க்குறாங்களா நமக்கு தெரியல. எது எப்படியோ நம்ம எதிரியும் நம்மளை கவனிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம செய்கிற உழைப்பு என்னங்கிறது தெரிய வரும்.
இதோட நான் காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியை பிறகு எடுத்து அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி சொல்லும். நன்றி, வணக்கம்.